காலை வணக்கம். அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று டிட்வா சைக்கிள் லைன் பற்றி சொல்ல உள்ளேன். சென்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து உள்ளது. இதுவரைக்கும் மேக்சிமம் திருவள்ளூர், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், வெள்ளூர், சரௌண்டிங் ஏரியா, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் 25 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மழை பெய்துள்ளது. இனி வருகாலம் சென்னைக்கு ஆல்ரெடி தண்டர்பேட்டை, குறுக்குப்பேட்டை, திருவெற்றூர் எல்லா ஏரியா நுங்கம்பாக்கம் தண்ணியில் மிதக்கின்றது. அதே போல் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மிகப்பெரிய மழையை சந்தித்துள்ளன. யாரும் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம். மிகப்பெரிய மழை. இந்த காற்றழுத்த மண்டலம் அது எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்போ 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் கிட்ட வர உள்ளது. சென்னைக்கும் தெற்கு கிழக்கே, புதுச்சேரிக்கும் வடகிழக்கே மழை கண்டினியூவாக உள்ளது. இது மிகப்பெரிய ஆபத்தர உள்ள மழை ஒரு காற்றழுத்த மண்டலமாக உள்ளது. யாரும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். மக்களே உஷாராக இருங்கள். வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். தண்ணி ஏகப்பட்ட பகுதியில் முகப்பேரி ஏரியா, அண்ணா நகர் எல்லா ஏரியாவிலும் தண்ணி ரோடில் இருக்கின்றன. யாரும் செல்ல முடியவில்லை. அங்கெங்கேயும் பம்ப் செட்டு வச்சு தண்ணி இறைக்கின்றன. அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது தெரியவில்லை. நிறைய இடத்துல பள்ளம் தோண்டிருக்கிற ரோட்டில் ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணலை. எங்கெங்கெல்லாம் செப்டி டேங்க் இருக்கிற ட்ரைனேஜ் ரோட்டில் இருக்குதோ அதெல்லாம் பார்த்து டூ வீலர் போகிறவங்க, நடந்து போகிறவங்க போகணும். காற்று இப்போ 40 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் காற்று வீசும். காற்று வீசுவது கம்மியாக இருந்தாலும் மழை மிகப்பெரிய அளவில் மழை வரும். 35-40 சென்டிமீட்டர் கூட மழை வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் சென்னைக்கு கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த ஏரியா தண்ணியில் மிதக்கும். இது உண்மை. யாரும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மழை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சென்னைக்கு தர உள்ளது. நேற்றிலேருந்து பெஞ்ச மழை, நைட்டு விடிய பெஞ்ச மழை சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா தண்ணியில் மிதக்கின்றது. பள்ளிக்கூடம், ஸ்கூல்லாம் லீவ் எடுத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி விட்டுருக்குறாங்க. நாளைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், எஸ்எல்சி படிக்கிறவங்க, சிபிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக பாடத்திட்டங்களை அந்தந்த ஷெடியூல் பிரகாரம் படிக்க வேண்டும். யாரும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். பவர் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக மழை பெஞ்சால் இது திருவெற்றூரில் முக்கியமான ஏரியா, குறுக்குப்பேட்டை ஏரியாலாம் பவர் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பொன்னேரியெல்லாம் கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்ரு, சோழவரம் கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் மேலே மழை பெஞ்சிருக்கு. ஏரி, பூண்டின் ஏரி நிறைய உள்ளது. அதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்க உள்ளாங்க, சோழவரம் ஏரியை திறக்க உள்ளாங்க. இதெல்லாம் தண்ணி திறந்தாங்கன்னா எல்லா ஏரியாவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தண்ணியில் மிதக்கும். மக்களே கொஞ்சம் விழிப்புடன் இருங்கள், சேஃபாக இருங்கள். இந்த வீடியோவை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். வணக்கம்.